அத்தை, எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். இவ ஒரு உதவியும் செய்ய மாட்டா, இவளுக்கு நாம உதவி பண்ணணுமாமா. பெரியத்த, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணல? என்ன சொல்லு? நீங்க ஸ்ருதி கிட்ட பேசணும். என்ன பார்த்தா என்ன கேல சிரிக்கி மாதிரி தெரியுதா? நானே அவளை எங்கேன்னு துரத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா அவளை கூப்பிட்டு பேச சொல்ற? அத்தை, அவ எந்த தப்பும் பண்ணலையே அத்தை. நான் தானே எல்லா தப்பையுமே பண்ணேன். அப்ப நீ தப்பு பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கிறல்ல? சொல்லுடி, நீ தப்பு பண்ணிட்டேங்கிறத ஒத்துக்கிறியா? நீ பண்ணது தப்புன்னா நான் சிறையதலடி இருந்திருக்கேன். அப்புறம் என்ன இதுக்கு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச? உசிரியை கொடுக்கற மாதிரி எதுக்கடி நாடகம் ஆடின? இல்லத்த, அவ கர்ப்பமா இருக்கிறதுனாலதான் நான் அப்படி பண்ணேன். இல்லன்னா நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு வாலாட்டிட்டு வீட்லயே இருந்திருப்பியா? அது உன்னால முடியாதுல்ல. ஏன்னா உன் குடும்பத்து ரத்தமே அப்படிதானடி. யாரும் நிம்மதியா இருந்துட்டு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல. யார் நாசமா போனாலும் நீங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்ல. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு இப்ப முன்னாடி வந்து நல்லவங்க வர்றீங்கிட்டு உதவி பண்ணணும்ன்றியா? நான் அவளை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டா மட்டும் அவ நல்லா வாழ்ந்துருவாளா? அத்தை, உங்க வாயால அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அப்ப அதை என் வாயால சொல்றேன். என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணிட்டா மட்டும் அவ நல்லா வாழ்ந்துருவாளா? அத்தை, நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அவளுக்கு என்னை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சூழ்நிலை அவளை அப்படி பண்ண வச்சிருச்சு. நீங்க அவ கூட பேசலன்னு அவ ரொம்ப அப்செட் ஆகியிருக்கா. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு ஆசைப்பட்டது கிடைச்சாதான் அவளும் பிறக்க போற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். அம்மா ஆசீர்வாதம் பண்ணலையேன்னு அவ மனசுல ஒரு ஏக்கம் இருக்குத்த. அந்த குறைய நீங்க மட்டும்தான் சரி பண்ண முடியும். நீங்க வந்து அவங்கள கூப்பிட்டு 4 வார்த்தை பேசினா மட்டும் போதும். என்னடி, ஒண்ணும் இல்லாதவனுக்கு நாங்க அப்படியே பட்டு கம்மலை வச்சு வரவேற்பு கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அத்தை, நீங்க அவன்கிட்ட பேசவே வேண்டாம். அவன் உங்களை ஏமாத்திருக்கான். அதனால உங்களுக்கு அவன் மேல கோவம் இருக்கதான் செய்யும். அத நான் எந்த தப்பும் சொல்லல. ஆனா ஸ்ருதி நம்ம வீட்டு பொண்ணு. அவளை அப்படியே நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. அவகிட்ட மட்டும் வந்து பேசுங்க. ஏய், எனக்கு 2 பேரும் ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்க தான். 2 பேருமே என்ன ஏமாத்திட்டாங்க. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நின்னா என் மானம் மரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க கிட்ட போய் பேசணுமா நானு? இங்க பாரு, இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணாம இருக்கேனேன்னு சந்தோஷப்படு. மீறி அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, இவங்க கிட்ட பேசுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, தாலாட்டு பாடுங்கன்னு பக்கத்துல ஏதாவது வந்து நின்ன இந்த நிமிஷமே அவங்களை அடிச்சு துரத்திடுவேன். உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வைப்பா. நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன். சும்மா என்கிட்டயே வந்து சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப எல்லாரும் வந்து ஏன் எனக்கு கஷ்டமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சுமா? ஓடி போனவளை பாத்திர கூடாதுன்னு தானே இப்படி வந்து உட்காந்துருக்கேன். அவங்க 2 பேருக்காக ஊருக்கு முன்னாடி நான் கேவலப்பட்டது பத்தாதா? இன்னும் துணியெல்லாம் கிழிச்சிட்டு பைத்தியமா ரோட்ல திரியுவா? ஏன்பா யாராலையுமே என்ன புரிஞ்சுக்க முடியல. நான் கோவத்துல உட்கார்ந்துருக்கேன்னு தெரிஞ்சு ஏன்பா வந்து வந்து என்னைய நோன்றீங்க? என்ன மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மாத்தி 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 என்னைய அடிச்சா எனக்கு எந்த உணர்வுமே கிடையாதா? அப்புறம் பதிலுக்கு நான் ஏதாவது பண்ணா குத்துதே கொடையுதேன்றீங்க. அப்புறம் உங்க முன்னாடிலாம் நான் தான் கெட்டவ மாதிரியும் இவ இந்த குடும்பத்தையே காப்பாத்த வந்த கொலை விளக்கு மாதிரியும் எல்லாரும் நினைச்சுப்பீங்க. உன் பொண்டாட்டி நல்லவளா இருக்கணும்னா இருந்து தொலையட்டும்பா. என்ன நோண்ட வேணான்னு சொல்லி கூட்டிட்டு போ. பூங்குடி வா வா வா, பாத்து வா.
எதையும் உடனே பண்ணக்கூடாதுக்கா, விட்டு தான் பிடிக்கணும். அதான் நான் சொன்னேன்ல மகேஷ், உன் மூளைய வச்சு கசக்கி யோசி. இனிமேலாவது இந்த விஷயத்தை நீயே பாத்துக்க. பூங்குடி, இங்க பாரு, இப்ப அம்மா ஸ்ருதி மேல கோவமா இருக்காங்க. இப்ப எதுவும் பேச வேண்டாம். இங்க பாரு, இப்ப அவங்க கிட்ட பேசி அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி ஏதாவது பேசிட்டா அப்புறம் மாப்பிள்ள கஷ்டப்படுவாரு. பூங்குடி, அம்மாவை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. இப்போதைக்கு 2 பேரையும் நம்ம நல்லா கவனிப்போம். அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். நேரம் வரும்போது நானே அம்மா கிட்ட பேசுறேன், புரியுதா? ஸ்ருதி கிட்டயும் நான் பேசிக்கிறேன். போய் மறு வீட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணு, மத்த அப்புறம் பாத்துக்கலாம். போ. அம்மா, இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? நீ உன் மாப்பிள்ளைய கவனிக்கிறத பார்த்தா அநேகமா அவங்க மறுவீடு முடிச்சு போகும்போது இன்னொரு தோட்டம் தான் போடுவ போலே. நல்ல கவனிப்பு தான். நீ பேசுறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா முகம்தான் பேசுறதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. பூங்குடி, நானும் நீ வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, அம்மாவால தான் நீ இப்படி இருப்பியோன்னு பார்த்தா, ஆனா நீ வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்க. பூங்குடி, மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் பிரச்சனையா? ஏய், எதுவா இருந்தாலும் சொல்லு. உங்க அப்பா ஏதாவது சொல்லிட்டாரா இல்ல உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அத்தை எதுவும் சொல்ல வாய்ப்பில்ல, ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா, நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அம்மா தான் சொன்னாங்க. அத்தையா? அவங்க எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்களே. அவங்க என்ன சொன்னாங்க? நீ பதட்டப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, தப்பா எதுவும் சொல்லல. நமக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அத்தை சரியா தானே சொல்லிருக்காங்க. நீ என்ன சொன்ன? சீக்கிரம் ரெடி பண்றேன்னு சொன்னியா? ம்ஹும். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்ப ஸ்ருதியோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொன்னேன். இப்படி இருந்தா அவங்க ஆசை எப்படி நிறைவேறும்? இங்க பாரு, ஸ்ருதி வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதுல தப்பு இல்ல. அதுக்கு முன்னாடியே நாம கல்யாணம் பண்ணிட்டோம். கொஞ்சமாவது நீ ஸ்ருதியோட அண்ணன் வாழ்க்கைய பத்தியும் யோசி. எனக்கு கடவுள் குறை இல்லாத புருஷனை தான் கொடுத்திருக்காரு. உன் ஆசைய நான் எப்ப வேணாலும் நிறைவேற்றலாம். ஆனா ஸ்ருதிய எக்ஸாம் எழுத வச்சுட்டாரு. பாவம் இல்ல. அவளுக்கு என்ன? மாப்பிள்ள அவளை நல்லா தானே பாத்துக்கிறாரு. என்னையதான் நீ நல்லாவே பாத்துக்க மாட்டேங்கிற. ஒன்னு பண்ணலாமா? தங்கச்சிக்கு நம்ம வீட்டுல ஏற்பாடு பண்ணும்போது